கிறிஸ்தேசுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே அன்பின் வணக்கம், வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபை கடந்த வாரம் முழுவதும் நம்மை பாதுகாத்து இந்த நாளிலும் கூட நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்து அவருடைய தயவு, அவருடைய கிருபை, இரக்கங்கள், அவருடைய சத்திய வெளிச்சத்தை இன்னும் அதிகமாக நாம் பெற்றுக்கொண்டு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்கத்தக்கதாக தேவாதி தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த பெரிய வாய்ப்புக்காக அவருக்கே நாம் மீண்டும் மனத்தாழ்மையாய் துதிக்கன மகிமையை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் ஏறெடுத்த வண்ணமாக இன்றைக்கான அந்த புதன் வேத பாட வகுப்பிற்குள்ளாக உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நாளில் நம்ம இந்த புதிய மாதத்திற்குள்ளாக நாம் நுழைந்திருக்கிறபடியினாலே ஒரு வாக்கு தத்தத்தை நம்ம தியானிக்கலாம் என்கிற ஒரு சிந்தனை வந்தது. அதனால் நாம் ஒரு வாக்கு தத்தத்தை இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அந்த வாக்கு தத்தம் யாருக்கு சொல்லப்பட்டது, எதற்கு சொல்லப்பட்டது, அதை கடைபிடிப்பதற்கான காரியங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். முதல்ல தேவன் வாக்கு தத்தங்களை எதற்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா, ஆவியிலே உற்சாகம் அடைவதற்கு தான் வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. ப்ராமிசஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ நம்ம மாம்சம் பலவீனமானது, ஆவியும் சில நேரங்களில் பல நேரங்களில் பலவீனமாக தான் இருக்கும் இல்லையா. மாம்சம் பலவீனமாக இருக்கும். ஒவ்வொரு வேலைகள் செய்து முடித்தோடனே பார்த்திங்கன்னா மாம்சம், நம்முடைய சரீரம் பலவீனமாக இருக்கும். ஆவியில் பார்த்திங்கன்னா நமக்கு ஆவி உற்சாகம் உள்ளதான் அப்படின்னு இருந்தாலும் ஆவியின் சில நேரங்களில் சோர்ந்து போகும். ஒரு சிலருக்கு சில நேரங்கள் மட்டும் இல்லாமல் பல நேரங்களிலும் சோர்ந்து போகும். ஒரு சிலர் எப்பொழுதுமே சோர்வாக இருப்பாங்க. ஆவியில் சோர்வு அப்படிங்கிறது ஏன்னா ஏதாவது ஒரு உலக காரியங்களை குறித்த கவலைகள், குடும்ப காரியங்கள், வேலை காரியங்கள், அது இதுன்னு சொல்லிட்டு அதை குறித்த கவலைகள், பாரங்கள், தேவையில்லாத குழப்பங்கள் அதெல்லாம் தூக்கி வச்சுக்கிறதுனால நம்முடைய ஆவியில் ஒரு கலக்கம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும், ஒரு திகில் இருக்கும், என்ன நடக்க போதோ அப்படிங்கிற ஒரு காரியம் இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கும். ஸோ அதற்காக தான் தேவன் அதை உணர்ந்தவர், நம்முடைய அன்புள்ள தகப்பன், பரலோக தகப்பன். இந்த மாதிரி இந்த உலக வாழ்க்கையில் சோர்வுகள் வரும், ஆவியில் சோர்வுகள் வரும், பலவீனங்கள் வரும், துன்பங்கள் வரும் அப்படிங்கிறதெல்லாம் அறிந்ததுனால தான் இந்த வாக்கு தத்தங்களை அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். அன்பான சகோதர சகோதரி, வாக்கு தத்தங்கள் பல்வேறு விதங்களில் உள்ளது. நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம். ஒரு தேசத்துக்கான வாக்கு தத்தம், ஒரு தனி நபருக்கான வாக்கு தத்துவம், இஸ்ரேலுக்கான வாக்கு தத்துவம், சபைக்கான வாக்கு தத்துவம், இப்படி பல பிரிவுகளில் வாக்கு தத்தங்களை பிரிக்கலாம். இப்போ இதில் சபை வாய்ப்புக்காக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நமக்கு என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறாருங்கிறத தான் நம்ம தியானிக்கணுமே ஒழிய மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நம்ம எடுத்துக்கக்கூடாது. சரிங்களா. இது நம்ம நிறையா இதை குறித்து நம்ம பேசிக்கிட்டு வர்றோம். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இன்றைக்கு நாம் ஒரு வாக்குத்தத்தை தியானிக்க போகிறோம். அது நமக்கு கொடுக்கப்பட்டதா இல்லையா அப்படிங்கிறத வசனத்தை பார்த்தாலே தியானிக்கலாம். இன்றைக்கு வாசிக்க வேண்டிய சகோதரி இன்றைக்கான அந்த வேத வசனங்களை வாசித்து நமக்கு உதவி செய்வாங்க. எடுத்தவர்கள் அதை வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 4வது அதிகாரம், யாக்கோபு எழுதின நிருபம் அதன் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஓகே. ஸோ இதுதான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற ஒரு வாக்கு தத்தம், ஒரு வசனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். என்னது? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் அப்பொழுது உங்களை உயர்த்துவார் என்கிற ஒரு வசனத்தை நம்ம இன்றைக்கி வாசிக்க கேட்டோம். சரி, முதல்ல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல இந்த வாக்கு தத்தம் யாருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஒருவேளை ஒரு தனிப்பட்ட நபருக்கு அப்படின்னா அந்த வாக்குத்தத்தம் நமக்கு ஒத்து வராது. அப்போ இது யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த கடிதத்தை, இந்த நிரூபத்தை யாக்கோபு யாருக்கு எழுதினாருங்கிறத அவர் தன்னுடைய துவக்க அதிகாரத்தில் சொல்கிறாரு பாருங்க. 1வது அதிகாரம் 1வது வசனம். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது. அப்போ இங்கே ரொம்ப தெளிவாக அங்கே சொல்கிறாரு யாருக்கு இதை எழுதுறாரு அப்படிங்கிறத அங்கே சொல்கிறாரு பாருங்க. சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ 12 கோத்திரங்கள், இஸ்ரேலுடைய 12 கோத்திரங்கள்,
இது இந்த 12 கோத்திரங்கள்ங்கிறது நமக்கும் இது பொருந்தி வரும். ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷத்துலேயும் அந்த 12 கோத்திரங்கள் இருக்குது. 1,44,000 என்கிற கணக்கில் நம்ம பார்க்கும்போது 12 கோத்திரங்கள் வரும். ஸோ இதெல்லாம் நமக்கும் பொருந்தி வருகிற வாக்குத்தத்தமாக இருக்கிறது. சபைக்கும் இந்த வாக்குத்தத்தம் பொருந்தும் அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை அன்பானவர்களே. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கும் உங்களுக்கும் இந்த வாக்குத்தத்தம், இந்த வசனம் பொருந்தி வரும் அப்படிங்கும்போது தான் இதில் 4:10 அப்போஸ்தலனாகிய யாக்கோபு மூலமாக தேவன் நமக்கு சொல்கிறாரு, கடவுளுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுதுதான் அவர் உங்களை உயர்த்துவார் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா. ஹீ வில் லிஃப்ட் யூ அப் அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்கும். ஸோ இப்போ இந்த 12 கோத்திரம் எங்கே இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, ஒன்றும் தெரியாது. யாக்கோபுக்கு தெரியாது. எங்கெங்கே வெவ்வேறு தேசத்துக்குள்ள போய் செட்டில் ஆகிட்டாங்க, வெவ்வேறு ஊர்களில் போயிட்டாங்க. 12 கோத்திரத்தினுடைய பிள்ளைகள், அவங்களுடைய பிள்ளைகள், சந்ததிகள், வாரிசுகள் எங்கெங்கே இருக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியல. ஸோ இப்படி சிதறி போய் கிடக்கக்கூடிய அந்த கோத்திரம் எப்படி இருக்குது, ஒரு நல்ல நிலைமையில் கானானில் இஸ்ரேல் தேசத்தில் இருந்தாங்க இல்லையா. தேவனுடைய சொந்த ஜனமாக இருந்தாங்க. தேவன் அவர்களை நல்லா பார்த்துக்கிட்டார். ஆனால் இப்போ பிரிஞ்சு போயிட்டாங்க, தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க, பல்வேறு சூழ்நிலை நிமித்தமாக பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்போ இவங்க எங்கே இருக்காங்க, எப்படி இருக்காங்க, என்னென்ன வேலையில் இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் எல்லாரும் கஷ்டப்படுவாங்கங்கிறது யாக்கோபுக்கு தெரிந்தனால தான் யாக்கோபு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். பிரிந்து கிடக்கிற, சிதறி போய் இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் அவர் ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அப்போ எல்லாருமே ஒரு மோசமான நிலையில், ஒரு தாழ்ந்த நிலையில் தான் வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதனால தான் அவர் சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க, கடவுள் உங்களை உயர்த்துவார், தேவன் உங்களை உயர்த்துவார், ஹீ வில் லிஃப்ட் யூ அப் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாக்கு தத்துவத்தை இவர் சொல்கிறார். கடவுள் உங்களை உயர்த்துவார்னு சொல்லிட்டு இல்லைங்களா. ஸோ அப்போ அதுதான் நமக்குமான ஒரு காரியமாக இருக்குது. நாம் ஒரு வேளை ஒரு தாழ்மையான ஒரு இடத்துல அல்லது ஒரு தாழ்ந்த நிலையில் அல்லது வருத்தங்களோடு, கவலைகளோடு, கஷ்டங்களோடு கூட இருந்தாலும் நமக்கான இங்கே வாக்கு தத்துவத்தை கடவுள் இன்னைக்கு சொல்கிறாரு, நான் உங்களை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் உங்களை உயர்த்துவேன், கடவுள் சொன்ன ஒரு காரியம். இது பழைய ஏற்பாட்டிலையும் அவர் சொல்லியிருக்கார். அதை தான் யாக்கோபு இங்கே சொல்கிறார், நான் உங்களை உயர்த்துவேன் அப்படிங்கிற ஒரு காரியத்தை அவர் சொல்கிறார். இப்போ யாரை அவர் உயர்த்துகிறார், எப்பொழுது அவர் உயர்த்துகிறார் அப்படின்னு பார்க்கணும். இப்போ தேவன் வாக்கு கொடுத்தாருன்னா அந்த வாக்கு தத்துவத்தை அவர் மாற்றுவாரா? மாற்ற மாட்டார். கடவுள் மனம் மாற ஒரு மனு புத்திரன் இல்லையா, மனம் மாற ஒரு மனுஷனு கிடையாது. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோன்னு வாசிக்கிறோம். அப்புறம் சொல்லிட்டாருன்னா கண்டிப்பாக அதை செய்வார். மனிதர்கள் தான் வாக்கு மாறுவாங்க. நான் இருக்கிறேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாம் வாக்கு மாறுவாங்க. சூழ்நிலை அப்படி இருச்சு, நான் நேற்று சொன்னேன் ஆனால் இன்றைக்கி நிலைமை மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் தேவன் அப்படி இல்லை. அவர் சொன்னார்னா, அவர் வசனித்தார்னா அது நடக்கும் இல்லையா. அவர் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவர், சர்வ வல்லமை உள்ளவர். அவர் சொல்லுகிற ஒரு வாக்கு தான், நான் உங்களை உயர்த்துவேன், நான் உன்னை உயர்த்துவேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இப்போ தேவன் சொன்னது கண்டிப்பாக நடக்கும், அதுவும் நமக்கு நடக்கும். ஏன்னா நாம் அவருடைய சொந்த ஜனங்கள், அவருடைய மந்தையின் ஆடுகள் அப்படிங்கிறது இருக்கும்போது, அப்போ கடவுள் சொல்கிறாரு, நான் உன்னை உயர்த்துவேன், நீ எந்த இடத்துல இருக்கிறியோ அங்கே ஒரு உயர்வு வரும், ஒரு உயர்வை நான் உனக்கு கட்டளையிடுவேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, அப்போ அதுக்கு முன்னாடி நாம் சில காரியங்களை செய்ய வேண்டியிருக்கும். அதை தான் நம்ம தியானிக்கணும். தேவன் ஆசீர்வதிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார். ஒவ்வொருவரும் இனி நீ அழுது கொண்டிராயின்னு சொன்னவர், நம்ம அழுது கொண்டோ கஷ்டப்பட்டுக்கிட்டோ துன்பப்பட்டுக்கிட்டோ இருக்கணும்னா அவர் விரும்புகிறது கிடையாது. ஆனால் ஏன் நம்ம அப்படி இருக்கிறோம்னா அதுக்கான காரணங்கள், சூழ்நிலைகள் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் நம்ம கையில் இருக்குது. அப்போ அதை தான் நம்ம கவனிக்கணும். இப்போ தேவன் இங்கே உயர்த்துவதற்கு அவர் தயாராக இருக்கிறார். ஆனால் நான் உயர்வதற்கு தயாராக இருக்கிறேனா? என்னுடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலையும் உயர்வதற்கு நான் தகுதியாய் இருக்கிறேனா, தயாராக இருக்கிறேனாங்கிறது பார்க்கணும். அப்போ அப்படி தயாராக இருக்கிறோம் அப்படின்னா ஒரு காரணம், தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரணம், நீ இந்த காரியத்தை செஞ்சேன்னா நான் உன்னை உயர்த்துவேன்ட்டார். சரிங்களா, நான் உனக்கு ப்ரொமோட் பண்ணுவேன், ப்ரொமோஷன் கொடுப்பேன், நீ இந்த ஒரு காரியத்தை செய்யணும் அப்படிங்கிறார். அது என்ன அப்படின்னா அதே வசனத்தில் தான் முற்பகுதி வருது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். அப்போ தேவன் சொல்கிறாரு, எனக்கு முன்பாக தாழ்மைப்படு, அப்பொழுது நான் உன்னை உயர்த்துவேன். எனக்கு முன்பாக தாழ்மையாக இரு, அப்பொழுது நான் உன்னை உயர்த்துவேன். இப்போ இது எப்படி சொல்லப்படுகிறது அப்படின்னா, இது நிறைய
விஷயங்கள் வசனங்கள் நமக்கு இதுக்கு ஆதாரமாக நமக்கு பைபிளில் இருக்குது. ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். லூக்கா நற்செய்தி நூல் முதல் அதிகாரம் 52 வாசிக்க கேட்கலாம். லூக்கா 1:52. பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். இப்போ அங்கே ஒரு மரியாள் பாடல் பாடுறாங்க, தாழ்மையானவர்களை உயர்த்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யாக்கோபு 4:10 நம்ம முற்பகுதியில் வாசித்தோம், தாழ்மைப்படுங்கள், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். லூக்கா 1:52 பார்க்குறோம், தாழ்மையாக இருக்கிறவர்கள் தான் அவர் உயர்த்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அப்போ நம்ம உயரணும் அப்படின்னா நமக்கு வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேரக்டர், குணம், ஒரு கிரியை என்னன்னா தாழ்மை. தாழ்மை, அதை தான் மரியாளும் லூக்காவில் வாசிக்கிறாங்க, தாழ்மை என்கிற குணம். பெருமை இருந்துச்சு அப்படின்னா நம்மை அவர் உயர்த்த மாட்டார். ஏன்னா நான் பெருமைப்படும் பொழுது நான் என்னை நானே உயர்த்தி கொண்டு இருக்கிறேன். அப்போ அவர் மீண்டும் உயர்த்த மாட்டார். நான் தாழ்மையாக இருக்கும்போது தான் அவர் என்னை உயர்த்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ பெருமையாக இருக்கிறவங்கெல்லாம் பாருங்கள், அவங்க தன்னைத்தானே உயர்த்திக்குவாங்க. இதுக்கு உதாரணம் லூசிஃபர். நம்ம எஸ்ஐயா 14 வாசிக்கிறோம், எசேக்கியேல் 28 வாசிக்கிறோம். ஸோ அப்போ லூசிஃபர், சாத்தான் என்ன பண்ணுறான், நான் தேவனுக்கு நிகராக வானத்தில் ஏறுவேன், அவருக்கு நிகராக சிங்காசனத்தில் நான் உட்காருவேன் இல்லையா, அவருடைய ஆராதனையை நான் பெற்றுக்கொள்வேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அங்கே சாத்தான் பண்ணினா, அதனால் அவன் விழத்தள்ள பண்ணினார்னு பார்க்குறோம். அப்போ விழுந்து போனான் சாத்தான். ஒரு தூதராக இருந்தவர் விழுந்து போயிட்டார், சாத்தானாக தள்ளப்பட்டு விட்டார்னு பார்க்குறோம். அப்போ இதற்கு என்ன காரணம்? பெருமை. தேவனுக்கு நிகராக நான் வானங்களில் ஏறுவேன், வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூடத்தில் நான் இருப்பேன், நான் ஆலயத்தில் இருப்பேன், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஆராதனையை நானும் பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னைத்தானே பெருமையோடு நினைத்தபடினாலே அவன் உயர்த்தப்பட முடியாமல் தாழ்த்தப்பட்டான், சபிக்கப்பட்டான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இன்னொரு நிகழ்வு பழைய ஏற்பாட்டில் எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் நம்ம அதை வாசிக்கலாம். எசேக்கியேல் 16வது அதிகாரம், எசேக்கியேல் 16:50. அவர்கள் தங்களை உயர்த்தி என் முகத்துக்கு முன்பாக அருவருப்பானதை செய்தார்கள், அதை நான் கண்டபோது அவர்களை ஒழித்து விட்டேன். பார்த்தீங்களா? ஸோ அங்கே நம்ம பார்க்குறோம், அவர்கள் தங்களை உயர்த்தி, இந்த பெருமை உள்ளவர்கள் தங்களை உயர்த்தி கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்கே பார்க்குறோம். அங்கே இஸ்ரேல் ஜனங்களை குறித்து சில காரியங்களை அவர் சொல்லிக்கிட்டே வர்றாரு. அப்படி சொல்லிட்டு வரும்போது அவர் சொல்கிறாரு, சில ஜனங்கள், சில கூட்டம், சில இனத்தார், சில கோத்திரத்தார் தங்களை தாங்களே உயர்த்தி கொள்ளுகிறார்கள், அதனால் என் முகத்துக்கு முன்பாக அருவருப்பானதை செய்தார்கள், அதனால் நான் அவர்களை பார்த்தேன், அவர்களை ஒழித்து விட்டேன்கிறார். லூசிஃபரை ஒழித்து விட்டது மாதிரி தேவன் இஸ்ரேல் ஜனங்களை ஒழிக்கிறாரு. ஏன்னா தங்களை தாங்களே உயர்த்தி கொள்ளுதல். சரிங்களா? இது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நான்லாம் அப்படி செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுகிற காரியம், இது உயர்வுக்கு நம்மை உயர்த்துகிற ஒரு காரியமாக இருக்கும். இல்லைங்களா? சுய புராணம் பாடுவதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மை உயர்த்துகிறது. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், இப்போ எப்படி நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ யாருக்கு சொல்லணுமோ அதை நம்ம சொல்லணும். பிள்ளைகளுக்கு நம்முடைய கஷ்டங்களை கண்டிப்பாக சொல்லித்தான் ஆகணும். ஆனால் பொதுவாக சபையில் இருக்கும்போது நம்முடைய பெருமைகளை வெளி காட்டுவது, நம்முடைய காரியங்களை பெருமையாக பேசிக்கொள்வது இல்லை, இதெல்லாம் தன்னைத்தானே உயர்த்துதல். நானும் அப்படிப்பட்டவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு உதாரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்கிறார் இல்லையா. பரிசேயனும் ஆயக்காரனும் ஒரு நாள் ஜெபிக்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை சொல்கிறார் இல்லையா. அப்போ பரிசேயன் அவன் சொல்கிறான், நான் வாரத்திலே 3 நாட்கள் உபவாசம் இருக்கிறேன், தசமபாகம் கொடுக்குறேன், நான் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறேன். அவன் செய்கிறதெல்லாம் சொல்கிறார். அவன் செய்யாததை சொல்லலை, பொய் சொல்லலை. அவன் என்னென்ன செய்து வருகிறாரோ அந்த வாரத்தில் அதை தான் சொல்கிறார். இதுதான் பெருமையின் அடையாளம்ங்கிறார் ஆண்டவர்.
ஆனால் ஆயக்காரனோ உள்ள கூட நுழையாமல் மார்பிலை கையை வைத்து கொண்டு அடித்து கொண்டு நான் பாவி என் மேல் இரக்கமாயிரும்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் தாழ்மை. அப்போ பெருமை என்ன அப்படின்னா, நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் சரியா இப்படின்னு சொல்லுவது தான் பெருமை. அவர்கள் தங்களை தாங்களே உயர்த்தி கொண்டார்கள் அப்படின்னு தேவன்க சொல்கிறாருங்கிறத எசேக்கியேல் 16:50 வாசித்தோம். தங்களை தாங்களே உயர்த்தி கொள்கிறார். நம்முடைய பேச்சில் சுய புராணம் பாடுவதை குறைக்கணும். சரிங்களா? இது நம்மை நாமே உயர்த்தி கொள்வதற்கான ஒரு காரியம். அன்பான சகோதர சகோதரர்களே, சுய புராணம் பாடுதல் அப்படின்னு. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புத்தகம் 1 அதிகாரம் 5வது வசனம். ஆதித்திற்கு பிறந்த அதோனியா என்பவன் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதித்தான். இப்போ அதோனியா தாவீது ராஜா இறக்கக்கூடிய சூழ்நிலை, அவருக்கு வயதாயிருச்சு. இப்போ அடுத்து பட்டத்துக்கு ஒரு ஆளை கொண்டு வரணும். ஸோ இந்த பேச்சுவார்த்தைலாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அதோனியா அவருடைய மகன் தான், தாவீதுடைய மகன் தான், ஒரு மகன். அவன் என்ன பண்ணுறான், நான் தான் ராஜா அவன் இஸ்ரேல் சமஸ்தானத்துக்குன்னு சொல்லிட்டு தன்னைத்தானே உயர்த்தி கொண்டான்னு வாஸ்தவம். நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தானே உயர்த்தி. பொதுவாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவார்கள். பட்டாபிஷேகம்னு நம்ம படிச்சிருப்போம், பார்த்துருப்போம். பட்டாபிஷேகம் ஒருத்தர் அப்பா அல்லது தாத்தா அல்லது மூத்த அமைச்சர்கள் அல்லது வேதத்தின் அடிப்படையில் தீர்க்கதரிசிகள் இவங்கெல்லாம் ஒருவரை அபிஷேகம் பண்ணுவாங்க. இவர் தான் இன்று முதல் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆனால் இங்கே அதோனியா என்ன பண்ணுறாரு, தன்னைத்தானே ராஜாவாக அறிவித்துக் கொள்கிறார். தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளுதல். தாவீது ராஜாட்ட போய் அப்பா இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் கேட்டால் அவர் சொல்ல போகிறாரு, எப்பா ஓகேப்பா இல்லைப்பா ஏதாவது சொல்லுவார். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் நானே என்னை உயர்த்தி கொள்ளுதல், நான் தான் ராஜா அப்படின்னு உயர்த்தி கொண்டு பாதுகாப்பு படை வீரர்கள் அது இதெல்லாம் எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்போ இதுதான் அன்பான சகோதர சகோதரர்களே, நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காரியம். நம்மை நாமே உயர்த்தி கொள்ளுதல், என்னை நானே உயர்த்தி கொள்ளுதல். சரிங்களா? என்னை நானே தாழ்த்துதல் அப்படிங்கிறது வேதத்தின்படி அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் என்னை நானே உயர்த்துதல் அப்படிங்கிறது வேதத்தின்படி அருவருக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? சுய புராணம் பாடுதல் அப்படிங்கிறது அதுதான் நம்ம பார்க்குறோம். ரைட்டா? ஸோ இப்போ பெருமையாக இருந்தவர்கள், பெருமை கொண்டவர்கள் தன்னைத்தானே உயர்த்துவார்கள். ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு 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 காரியத்தை செஞ்சு முடித்தா அதை இந்த மாதிரி செஞ்சுட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அது எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா, இது பண்ணேன்னு தெரியுமா, நான் அது சாதிச்சேன் தெரியுமா அப்படின்னு அந்த சுய புராணம் அப்படிங்கிற ஒரு விஷயம். சரிங்களா? தேவனுக்கு தெரியணும், மனிதர்களுக்கு மறைக்கப்படணும் நம்ம செய்த நல்ல காரியங்கள். ஏன்னா நீங்கள் மனுஷர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் பிரதிபலன் அடைஞ்சிட்டீங்கிறார். மத்தேயுல வாசிக்கிறோம் இல்லையா? வலது கரம் கொடுக்கறத இடது கரம் தெரியக்கூடாது. இடது கரில் கொடுக்குறீங்களா, வலது கரம் தெரியக்கூடாது, பக்கத்தில் இருக்கும் யாருக்கும் தெரியக்கூடாது. அப்போ தான் அந்தரத்தில் பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் கொடுக்கிறார், பதில் தருவார், பலன் தருவார். இல்லைன்னா நீங்கள் இங்கே நீங்கள் உங்களுடைய பலன் அடைஞ்சிருச்சுங்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணாலோ அல்லது தர்மம் செய்யும் போதோ மனுஷர்கள் பார்க்கும்படி நீங்கள் எதையும் செய்யாதீங்க. அப்போ இதெல்லாம் பெருமைக்கான அடையாளங்களாக நம்முடைய ஆண்டவரால் நமக்கு காட்டப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்முடைய சிந்தையிலும் நம்முடைய வாயின் வார்த்தைகளும் அப்படிங்கிறது. அதனால தான் தேவன் சொல்கிறாரு, தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். சரிங்களா? தாழ்மைப்படுங்கள் அப்படிங்கிறது. ஸோ இது தாழ்மைப்படாமல் எதிர்த்து நிற்கிறவங்களுக்கு வேதத்தில் இன்னொரு பெயர் இருக்குது. அந்த பெயர் தான் அந்தி கிறிஸ்து. தேவனுக்கு நிகராக தன்னை மாற்றுதல் இல்லையா? தேவனுடைய ஆராதனையை நான் பெற்றுக்கொள்ளுதல், தேவன் என்னை உயர்த்தாதபடி தடுத்து நானே என்னை உயர்த்தி கொள்ளுதல், இதெல்லாம் அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி என்று அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தெசலோனிக்கேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் எழுதுறாரு பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 4வது வசனம். அவன் எதிர்க்கு நிற்கிறவனாயும்
தேவன் எனப்படுவதெதுவோ ஆராதிக்கப்படுவதெதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். இது யாருக்கு அப்படின்னா, அதுக்கு முந்தின வசனம்லாம் பார்த்தீங்கன்னா, பாவ மனுஷன் கேட்டின் மகன் சொல்லி சொல்கிறார். அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் எதிர்த்து நிற்பான், வேத வசனங்களுக்கு எதிர்த்து நிற்பான். தேவன் என்று சொல்லப்படுகிறவர், ஆராதிக்கப்படுகிற தேவனுக்கு அவன் எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துவான். முதல்ல எதிர்த்து நிற்பான், அடுத்து தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்துவான், மூணாவது தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்காந்துக்குவான், நாலாவது தன்னைத்தான் தேவன், ஐ எம் த காட் என்று காண்பிக்கிறவனாக இருப்பானா. புரியுதுங்களா? ஸோ அப்போ இதுதான் நம்ம கவனிக்கணும். இந்த 4 காரியங்களை கவனிக்கணும். அந்தி கிறிஸ்துவனுடைய அடையாளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கணும் சப்ஜெக்டில். அப்போ இதெல்லாம் இது என்னது, பெருமை. ஒருவேளை இந்த மாதிரியான காரியங்கள் நம்ம யாரோ ஒருத்தன்ட்ட அந்தி கிறிஸ்துட்ட இப்படி தான் இருக்கோம் அப்படிங்கிறது இல்லை. நான் வேதத்துக்கு விரோதமாக, தேவ வசனங்களுக்கு விரோதமாக எதிர்த்து நின்னாலாம் நானும் அந்தி கிறிஸ்து தான். சரிங்களா? தேவனுடைய ஆலயத்தில் தேவனை போல உட்காந்துக்கிட்டு, கால் மேலே காலை போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு, எல்லாரையும் வேலை வாங்கிக்கிட்டு, நான் என்னை எல்லாரும் வணங்கணும், எனக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு, ஸ்தோத்திரம் சொல்லாதவங்களை திட்டிக்கிட்டு, இப்படிலாம் இருந்தோம்னா நானும் ஒரு அந்தி கிறிஸ்து. அதான் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்துருப்பான். அடுத்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிப்பானா. நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு காண்பிக்கிறது. கடவுளுக்கு கொடுக்கப்படுகிற கனத்தையும் மரியாதையும் மதிப்பையும் நான் பெற்றுக்கொள்வது. சரிங்களா? அதெல்லாம் பார்க்குறோம். ஒரு இடத்துல போன வாரம் கிளாஸில் எடுக்கும்போது சொன்னோம், ரெவரண்டு அப்படின்னு ஒரு பேர், பட்டம் கொடுக்குறோம், பட்டத்தை பயன்படுத்துகிறாங்க இல்லையா? ஆனால் சங்கீதம் 111:9 பார்த்தீங்கன்னா, ரெவரண்டுங்கிறது தேவனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வார்த்தை. பயப்படுகிறவர்னு இருக்கும். பயப்படுகிறவரும் மரியாதைக்குரியவரும் யார் அப்படின்னா பிதாவாகிய தேவன் மட்டும்தான். ஆனால் இங்கே நம்ம ஆட்கள் பார்த்திங்கன்னா ரெவரண்டு, பாஸ்டர்ஸு அப்படின்னு பேர் வச்சுக்கிறாங்க இல்லையா? அப்போ இதெல்லாம் பெருமைக்கான அடையாளம். இது தேவன் சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் மத்தேயு 23வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே ஆண்டவர் சொல்கிறார், ஒருவரும் உங்களை போதகர் என்று சொல்லாமல் நீங்கள் பார்த்துக்கங்க, ஒருவனும் தன்னை பிதா என்று அழைக்கப்படாதிருப்பானாக. ஃபாதர்னு சொல்கிறோம், ஃபாதர் வெர்க்மான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஃபாதர்னு சொல்லாதீங்க. பரலோகத்தில் இருக்கிற பிதா ஒருவரே உங்களுக்கு பிதாவாக இருக்கிறார். தேவன் தான் ஃபாதர். காட் இஸ் த ஃபாதர். வேறு யாரும் இங்கே கிடையாது. சரியா? அப்போ வேறு யாரும் இந்த டைட்டில் அப்பாங்கிறது நம்ம சொந்த அப்பா, பெத்த அப்பா, அதை பற்றி சொல்லலை. தேவன் அதையும் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் இங்கே டைட்டிலை பற்றி சொல்கிறார். டைட்டில் என்னது? பட்டம். ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சில் இருக்கக்கூடிய ஃபாதர் இப்படி சொல்லாதீங்க. பாஸ்டர்ஸு, மாஸ்டர்ஸு, குரு என்றோ போதகர் என்றோ சொல்லாதிருங்கள், சொல்லப்படாதிருங்கள், அழைக்கப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் பெருமை கொண்டவனாக இருக்கிறேன் அல்லது வேத வசனத்துக்கு விரோதமாக இருக்கிறேன்னா நான் என்னை பாஸ்டர்னு சொல்லிக்குவேன், நான் ரெவரண்டுன்னு போட்டுக்குவேன். கரெக்டா? அப்போ நாம் இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நான் எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு பேர் அந்தி கிறிஸ்து, பெருமை உள்ளவன் இல்லையா? அவன் எதிர்த்து நிற்பான். இதான் வேத வசனத்துக்கு எதிர்த்து நிற்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு இதெல்லாம் செய்யாதீங்கன்னு. இல்லை அதெல்லாம் இல்லை, நான் செய்வேன் அப்படின்னா தெரியாமல் பயன்படுத்திக்கிட்டா ஓகே. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருக்கிறார். தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா ஓகே. நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு தெரியாது பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் அதுக்கப்புறம் மாற்றிக்கொள்வது உண்டு. தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் தெரிந்து நம்ம இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. தேவனுக்கு விரோதமான காரியங்களை நம்ம செய்யக்கூடாது, கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒன்று. ஏன்னா இதெல்லாம் பெருமையின் அடையாளம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் பெருமைக்காரனுடைய செயல்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வேத வசனங்களுக்கு கட்டளைகளுக்கு விரோதமாக நான் எதிர்த்து நின்றாலே அல்லது செயல்பட்டாலே பெருமை எனக்குள் இருக்கிறது என்று அர்த்தம். வேத வசனங்களுக்கு விரோதமாக, தேவன் சொன்ன வார்த்தைகள் கட்டளைகளுக்கு விரோதமாக நான் செயல்பட்டாலே எனக்குள்ள பெருமை இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் மீறி செஞ்சேன்னா அப்போ நான் யார்?
நான் தேவனைப் போல நான் காண்பிக்க விரும்புகிறேன். தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து அவரை போல நான் மரியாதையும் கனத்தையும் ஆராதனையும் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று அர்த்தம். கரெக்டுங்களா? ஸோ இதுதான் ஆதியில் இருக்கக்கூடிய சாத்தானும் இஸ்ரேல் ஜனங்கள் புறஜாதிகள் எல்லாத்துலேயும் இந்த பாவங்கள் வருகிறது. இன்றும் பெரிய அளவில் காணப்படுகிறது. வேத வசனங்களுக்குபடி கீழ்ப்படியாமல் வேத வசனத்துக்கு விரோதமாக செயல்படுகிற ஒரு பெரும் கூட்டம் இந்த உலகத்தில் இன்றைக்கு இருக்கிறது. மாணவர்களே, இதற்கு முக்கிய காரணம் அடிப்படையில் அவங்க மனசில் இருக்கிற பெருமை. இந்த பெருமை இருக்கும்போது தேவன் ஒரு பொழுதும் உயர்த்த மாட்டார். தாழ்மை உள்ளவர்களை தான் அவர் உயர்த்துகிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். உதாரணத்துக்கு ஒரு 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 குடும்பம் இருக்குது. ஒரு குடும்பத்தில் 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிள்ளை எப்பொழுது பார்த்தாலும் எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்குது. அப்பா சொல்கிறதுக்கு விரோதமாக, அம்மா சொல்கிறதுக்கு விரோதமாக எப்போ பார்த்தாலும் எதிர்த்து பேசி கொண்டு இருக்கும்போது அந்த பேரண்ட்ஸு அந்த பிள்ளைக்கான பொறுப்புகளையோ அல்லது சொத்துக்களையோ அல்லது ஏதாவது அவங்க செய்வாங்களா? இல்லை, ரொம்ப கம்மியாக தான் அது பண்ணும். பிள்ளை பெத்தாச்சு வளர்த்தாச்சு அப்படிங்கிறதுக்காக அவங்கள கைவிட மாட்டாங்க, ஏதாவது செய்வாங்க. ஆனால் முக்கியமான குடும்ப பொறுப்புகளை எல்லாம் அந்த பிள்ளைகிட்ட கொடுக்க மாட்டாங்க. கரெக்டாக? நம்ம கொடுக்க மாட்டோம். அதே போல் ஒரு ஆஃபீஸில் ஒருத்தர் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம கூட இன்னொருத்தர் இருக்கிறாரு. அவர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிய மாட்டார். மேனேஜர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிய மாட்டார். எதிர்த்து ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பார், சண்டை போட்டுக்கிட்டே இருப்பார்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த கம்பெனியில் ஆஃபீஸில் ஒரு ப்ரொமோஷன் வருது. நம்ம அமைதியாக இருந்து கேட்டுக்கொண்டு கீழ்ப்படிஞ்சு இருக்கிற நமக்கு அந்த ப்ரொமோஷனை கொடுப்பாங்களா? இல்லை எதிர்த்து நின்று கீழ்ப்படியாத இன்னொருத்தருக்கு, நம்ம ஃப்ரெண்டுக்கு ப்ரொமோஷனை கொடுப்பாங்களா? நம்ம யோசிக்கணும். இதே மெத்தடு தான், இந்த மெத்தடு தான் தேவனும் சொல்கிறார். அப்போ வேத வசனங்களுக்கு வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது உனக்குள்ளாக தாழ்மை வரும். யார் கீழ்ப்படிவாங்கன்னா தாழ்மை உள்ள இருதயம் கொண்டவர் தான் கீழ்ப்படிவாங்க. பெருமை கொண்ட இருதயம் உள்ளவர்கள் கீழ்ப்படிய மாட்டாங்க. எனக்கு எல்லாம் தெரியும்பா, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற பெருமை இருக்கும்போது தான் கீழ்ப்படிய மாட்டாங்க. தேவன் ஒன்றும் செய்ய மாட்டார், இப்போ ஒன்றும் பார்க்க மாட்டார், இப்போ ஒன்றும் கண்ணெல்லாம் குத்த மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு விரோதமாக, வார்த்தைகளுக்கு விரோதமாக செயல்படும்போது அங்கே பெருமை இருக்கிறது. யார் தாழ் பண்ணுகிறார்களோ, கீழ்ப்படுகிறார்களோ, கடைபிடிக்கிறார்களோ அவர்களுடைய இருதயம் தேவனுக்கு அருகிலே இருக்கிறது, தாழ்மை உள்ள இருதயத்தை கொண்டதாக இருக்கிறதுங்கிறது தெரியும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம தாழ்மை பெருமைனா என்னன்னு பார்த்துட்டோம். வேதத்துக்கு விரோதமாக செயல்படுதல், வேத வார்த்தைகளுக்கும் கட்டளைகளுக்கும் விரோதமாக பேசுகிறதோ செயல்படுறதோ பெருமையான காரியம். இப்போ தாழ்மை, எதை நம்ம தாழ்மைப்படுத்தணும்? யாருக்கு முன்பாகன்னு பார்த்துட்டோம், தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுத்து. இப்போ எதை தாழ்மைப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில வசனங்கள் சொல்லப்படுகிறது. லேவியராகமம் 16வது அதிகாரம். லேவியராகமம் 16வது அதிகாரம் 29வது வசனம். 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே சுதேசியானாலும் உங்களுக்குள் தங்கும் பரதேசியானாலும் தங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்துவதுமன்றி ஒரு வேலையும் செய்யாமல் இருக்க வேண்டும். இது உங்களுக்கு நித்திய கட்டளையாய் இருக்க கடவுது. அப்ப எதை தாழ்மைப்படுத்தணும்னா ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தணும். நம்முடைய சோலை தாழ்மைப்படுத்தணும். சோல்னா என்னது? மைண்டு, புத்தி, எண்ணம், சிந்தை, இருதயம், இப்படி பல பெயர்கள் இருக்கு இல்லையா? ஸோ இதை தான் தாழ்மைப்படுத்தணும் தேவனுக்கு முன்பாக. சரிங்களா? அப்போ இது இன்னொரு வசனம், அதே புத்தகம் 23வது அதிகாரம் 29வது வசனம். 23, 29. அந்நாளிலே தன்னை தாழ்மைப்படுத்தாத எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். தாழ்மைப்படுத்துகிற ஆத்துமா தான் தாழ்மைப்படுத்த வேண்டும் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? ஸோ இப்படி பல இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆத்மாவை தாழ்மைப்படுத்துன்னு வசனங்கள் வருகிறது. அப்போ ஆத்மாங்கிறது மைண்டு, சிந்தை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? சிந்தை, இந்த சிந்தையை தான் தாழ்மைப்படுத்தணும். நீதிமொழிகள் 29:23. நீதிமொழிகள் 29:23.
மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவன் எவனோ கனமடைவான். மனத்தாழ்மை உள்ளவன் கனமடைவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறோம் இல்லையா. மனத்தாழ்மை உள்ளவர்கள் தான் கனமடைவார்கள், ஆனால் அகந்தையில் இருக்கிறவர்கள் அவனை தாழ்த்தும். அப்போ மனத்தாழ்மை உள்ளவர்கள் கனமடைவார்கள் எனது உயர்த்தப்படுவார்கள். அதை தான் நம்ம யாக்கோபு 4:10 வாசித்தோம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படு, அவர் உங்களை உயர்த்துவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ அப்போ தாழ்மைப்படுதல், சிந்தையை தாழ்த்துதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம எதை தாழ்த்தணும் அப்படின்னா, தேவனுக்கு முன்பாக நம்முடைய இருதயத்தை தாழ்த்தணும். நம்முடைய சிந்தைகள், நம்முடைய எண்ணங்கள், மேட்டிமையான எண்ணம் இருக்கக்கூடாது. நமக்கு உயர்வு கிடைக்காது. அது தேவனுக்கு முன்பாக அருவருப்பான ஒரு காரியமாகவும் இருக்குது. சரிங்களா. ஸோ அப்போ அதனால் மேட்டிமையான எண்ணங்கள், சிந்தனையை தான் ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், வாயின் வார்த்தைகள் எது எப்படி இருக்குங்கிறத கவனிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம வெளி அலங்காரத்தை தேவன் பார்க்கல. அப்படியே ஒயிட்டு போட்டு, அப்படியே பக்காவாக போட்டு, சஃபாரி போட்டு, கோட்டு போட்டு, அதெல்லாம் தேவன் பார்க்கவே இல்லை. தேவன் இருதயத்தை தான் பார்க்குறார் இல்லையா. கர்த்தருக்கு இருதயம் தான் ரொம்ப முக்கியம். இருதயத்தின் சிந்தனைகள், யோசனைகள், நம்ம என்ன யோசிக்கிறோம், என்ன பண்ணுறோம், செயல்கள், வார்த்தைகள், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதில் நம்ம கவனமாக இருக்கணும். அதனால தான் இருதயத்தை தாழ்த்துங்கிறார். உங்கள் ஆத்துமாக்களை தாழ்த்துங்க, உங்கள் சிந்தையை தாழ்த்துங்க அவருக்கு முன்பாக. நான் ஒன்றுமே இல்லை தேவனுக்கு முன்பாக இல்லையா. இப்படி பேச ஆரம்பிக்கணும். நான் ஒரு புழுவாக இருக்கிறேன், பாவியாக இருக்கிறேன், நீசனாக இருக்கிறேன். தேவனுக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம திருப்பி சொல்லும்போது நமக்குள்ளாக அந்த பெருமை எட்டியே பார்க்காது. சரிங்களா. அந்த பரிசையின் ஜெபம் போல் இருக்கக்கூடாது. நான் உபவாசம் இருக்கிறேன், தசமபாகம் செலுத்துகிறேன், ஏழைக்கு அவன் செய்கிறதா சொன்னான், ஆனால் பெருமை அதில் காணப்படுகிறதுங்கிறத ஆண்டவர் பார்த்து சொல்கிறார் இல்லையா. ஸோ அப்போ அதுதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய வாயின் வார்த்தைகளில் பெருமை வந்துடக்கூடாது. நான் தான் கொண்டு வந்தேன், நான் தான் பண்ணினேன், நான் தான் செஞ்சேன், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா. ஸோ இதெல்லாம் பெருமையான காரியங்கள். தாழ்மை உள்ளவர்களை தான் தேவன் கனப்படுத்துகிறார் அப்படின்னு பார்க்கணும். சரியா. கடைசியாக மாயமான தாழ்மைன்னு ஒரு காரியத்தை பவுல் எழுதுகிறார் தன்னுடைய நிருபங்களில். கொலோசியரில் விசேஷமாக பார்த்தோம்னா அதை குறித்து சொல்லப்படுகிறது. கொலோசியர் எழுதப்பட்ட நிருபம் 2வது அதிகாரம் 19வது வசனம். மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். பந்தய பொருளை இழந்துராதீங்கிறார். இப்போ நம்முடைய பந்தய பொருள் என்ன? உயர்த்தப்படுதல். இப்போ உயர்த்தப்படுதல்னா என்னது? 2 வகையான உயர்த்தப்படுதல் இருக்குது. தாழ்மை உள்ளவர்களை கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். எந்த விதத்தில் உயர்த்துவார்? ஆஃபீஸில் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், வேலையில் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், படிப்பில் எனக்கு உயர்வு கிடைக்கும், குடும்ப வாழ்க்கையில் வருமானத்தில் எனக்கு உயர்வு கிடைக்கும். இதை தான் இந்த உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. சரியா. நம்ம தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய உயர்வுன்னு ஒன்று இருக்குது. என்னது? ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயர்வு. தேவன் நம்மை உயர்த்தணும். இந்த ப்ரொமோஷனு சம்பளம் 5 டிஜிட் 6 டிஜிட் ஆகிறது. இதெல்லாம் தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் அனுபவிக்கிறார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, கரெக்டா? ப்ரமோஷன் யாருக்கு வருது? கிறிஸ்தவர்களுக்கு மட்டும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டுமா தேவன் ப்ரமோஷன் கொடுக்குறாரு? கடவுளே இல்லைன்னு சொன்னாலும் ப்ரொமோஷன் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வேலையில் உண்மையும் உத்தமமாக இருந்தோம்னா சம்பளம் அதிகமாக வருது. யாருக்கு? தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தானா? இல்லை. அப்போ உலக ஆசீர்வாதங்களை காட்டிலும் இந்த கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார் அப்படிங்கிறதுல பரலோக ஆசீர்வாதங்கள் இருக்குது. ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம பார்க்கணும். ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங். அப்போ உயர்வுங்கிறது என்னென்ன விதமான ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்? இதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப கோபம் வரும், நான் ரொம்ப கொஞ்சம் பாவங்கள்லாம் பண்ணேன், பொய்யெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இப்போ நான் மாறிட்டேன். இதுதான் உயர்வு. தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார், மாறி இருக்கிறேன். சரியா.
இதுக்கு முன்னாடி நான் இப்போ டிவியில் நாடகங்கள் படங்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், இப்போ நான் மாறிட்டேன். டைமுக்காக இல்லையா? இப்போ நம்ம முன்னாடி நான் அப்படி இருந்தேன், இப்போ கொஞ்சம் மாறிட்டேன். முன்னாடி எனக்கு கொஞ்சம் சத்தியமே தெரியாமல் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் சத்தியம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. முன்னாடி ஜெபம் பண்ணாமல் இருந்தேன், நான் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேன். முன்னாடி ஊழியம்னா என்னென்னு தெரியாது, இப்போ கொஞ்சம் ஊழியம் பண்ண ஆரம்பிக்கிறேன் இல்லையா? இதுதான் உயர்வு. இந்த உயர்வு எங்கே போய் முடியணும்? வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களுக்கு என்னோடு கூட சிங்காசனத்தில் ஒரு இடத்த போட்டு நான் உட்கார வைக்க போகிறேன்ட்டார் ஆண்டவர். அந்த இடம்தான் நம்முடைய உயர்வின் கடைசி உச்சபட்சம். ஆண்டவரோடு அவருடைய 2ஆம் வருகையில் அவரோடு இணைந்து சிங்காசனத்தில் உட்கார்ந்து அரசாட்சி செய்கிற ஒரு பெரும் பாக்கியம் அன்பானவர்களே. அதுதான் உயர்வின் உச்சகட்டம். அந்த லெவலுக்கு நம்ம உயர்த்தணும், நம்ம உயரணும். அப்படின்னா நமக்கு தாழ்மை வேணும். தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கிருபை கொடுக்குறார் இல்லைங்களா? மற்றபடி உலகத்தில் நல்லா கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களும் வேறு மதத்துக்காரவங்களுக்கு ப்ரமோஷன் வருது, வாழ்க்கையில் நல்லா இருக்கிறாங்க. அம்பானி உலகத்தில் பெரிய பணக்காரர், இந்தியாவில் பெரிய பணக்காரர், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷனா? இல்லை. நிறையா சினிமா நடிகர்கள், கிரிக்கெட் வீரர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களாம் பெரும் கோடீஸ்வரர்கள், 5 கார் 10 கார்லாம் வாங்கியிருக்காங்க. அப்போ உயர்வுங்கிறது நம்ம ஸ்பிரிச்சுவலை பார்க்கணும். அதுதான் இவங்களுக்கு கிடைக்காது. அம்பானிக்கு உயர்வு கிடைக்குமா? சிங்காசனத்தில் ஆண்டவர் கூப்பிட்டு உட்கார வச்சுருவாரா? இல்லையே. அப்போ உங்களுக்கும் எனக்கும் அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். அப்படிங்கும்போது அந்த வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். அப்போ இது ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ப்ரொமோஷன், ஸ்பிரிச்சுவல் ப்ரொமோஷன்ஸ். அதை தான் நம்ம பார்க்கணும். அப்போ அதற்கு நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தணும். மாயமான தாழ்மை கூடாது. அதை தான் கொலோசியரில் வாசித்தோம் 2:19. மாயமான தாழ்மையிலே நீங்கள் தாழ்மையை செஞ்சு அதில் விருப்பமுற்று யாரும் உங்கள் பந்தய பொருளை இழந்து போயிடாதீங்கிறார். அப்போ மாயமான தாழ்மையில் நீங்கள் விருப்பம் விட்டிங்கன்னா, அதில் உங்கள் கவனம் போயிடுச்சுன்னா உங்கள் பந்தய பொருளை இழந்துருவீங்க. அதனது மாயமான தாழ்மை. இருதயத்தை தேவனுக்கு முன்பாக தாழ்த்துறது தான் சரியான தாழ்மைன்னார். இப்போ மாயமான தாழ்மைங்கிறது என்னது? ஹிப்போக்ரஸி, வெளி வேஷம் போடுறது. என்னது? அப்படியே வணைஞ்சு குனிஞ்சு முழங்கால் படியிட்டு தேவனுக்கு முன்பாக சபையில் அப்படியே ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறோம் இல்லையா? அதுவும் ஒரு வகையில் மாயமான தாழ்மையாக இருக்கும். ஒருவேளை பக்தி நிமித்தம் நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபம், அதுக்கு எதிராக நம்ம சொல்லலை. ஆனால் உள்ள இருதயத்தை தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுத்தாமல் நம்ம சரீரத்தை தாழ்மைப்படுத்தி பிரயோஜனம் இல்லை. இது வெளி வேஷம், மாயமான தாழ்மை அப்படிங்கிறோம். அதில் விருப்பம் முற்றாதீங்க. ஆண்டவருக்கு முன்பாக நான் தாழ்மையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் சொல்லிட்டு உள்ளே போய் ஆண்டவருக்கு ஈக்குவலான காரியங்களில் நானும் செயல்படுகிறதுங்கிறது மாயமான தாழ்மை, வெளிவேஷம். சரிங்களா? அப்போ இந்த வெளிவேஷத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா இருதயத்தை பார்க்கிற கர்த்தர் இருதயத்தை பார்த்து உங்களுடைய பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி செய்வார். இன்னொரு வசனம் 2:23, அதே 2வது அதிகாரம் 23வது வசனம். இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும், அங்கேயும் வருது பாருங்க, மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி, சரீரம் ஒடுக்கிறது, அப்படியே ஒடுங்கி அப்படியே உட்கார ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பேர் கொண்டிருந்தாலும், இதெல்லாம் ஞானம்னு சொன்னாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாது. நீங்கள் முழங்கால் படிக்கிறது, எந்திரிக்கிறது, உட்கார்றது, இதெல்லாம் உங்கள் மாம்சத்துக்கு எக்ஸசைஸ். கரெக்டாக அதை தான் இங்கே பவுல் சொல்கிறார். சரீரத்துக்கு எக்ஸசைஸ். உட்காந்துக்கிட்டே இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு பிரசங்கம் கேட்டு பாட்டு பாடி இதெல்லாம் பண்ணாமல் எந்திரிக்கிறீங்க, முழங்கால் படுறீங்க, உட்காடுறீங்க, இப்படிலாம் பண்ணும்போது உங்கள் மாம்சத்துக்கு எக்ஸசைஸை ஒழிய உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது பிரயோஜனமாக இருக்காதுங்கிறார். சரிங்களா? சரீர ஒடுக்கத்தை பற்றி ஞானம் என்கிற பெயர் கொண்டு இருக்குது. இது ஞானம் என்கிற பெயர் கொண்டிருந்தாலும் இது மாம்சத்தை தான் பேணும். நீங்கள் எந்திரிச்சு உட்காரும்போது முழங்கால் படிக்கும்போது உங்களுக்கு உடம்பு நல்லாயிருக்கும். அதை தான் சொல்கிறார், மாம்சத்தை பேணும், மற்றபடி வேறு பிரயோஜனமே இல்லைப்பா. அப்போ உட்காந்துக்கிட்டே இருக்கிறவங்க கூட பரலோகம் போயிடுவாங்க.
முழங்கால் படியிட்டு எந்திரிச்சு நின்று கையை உயர்த்தி கையை தட்டி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க பரலோகத்துக்கு பக்கமே எட்டி பார்க்க கூட வாய்ப்பு இல்லாமல் கூட போயிடும். அப்போ எது முக்கியம்? இருதயத்தை தாழ்த்துதல். அதனால தான் இதெல்லாம் சொல்கிறேன். இருதயத்தை தாழ்த்துதல், ஆத்துமாவை தாழ்த்துதல், அதெல்லாம் பார்க்கணும். தேவனுக்கு முன்பாக நம்முடைய இருதயத்தை தாழ்த்தணும். சரிங்களா? சரி, கடைசியாக யார் யாரையெல்லாம் தேவன் உயர்த்தினார் அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டோம்னா உங்களுக்கு இந்த பாடம் முடிஞ்சிடும். தெரிந்த நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. யார் யாரெல்லாம் தேவன் உயர்த்தினார் அப்படிங்கும்போது முதல்ல ஞாபகத்துக்கு வருகிற ஒரு நபர் தாவீது. 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை உயர்த்தினார் என்று தாவீது கண்டறிந்த போது. பார்த்தீங்களா? அப்போ கர்த்தர் உயர்த்தினார் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது சொல்றார். அதே போல 1 நாளாகமம் 14வது அதிகாரம் 2வது வசனத்தில் கர்த்தர் தன்னை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக திடப்படுத்தி இஸ்ரவேல் என்னும் தம்முடைய ஜனத்து நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை மிகவும் உயர்த்தினார் என்று தாவீது அறிந்து கொண்டான். கர்த்தர் உயர்த்தினார் என்று தாவீது அறிந்து கொண்டார். தாவீது அறிக்கை செய்கிறார். எப்படிப்பா ராஜாவான? என்னுடைய புஜபல பராக்கிரமத்தினால, நான் நல்ல பாட்டு பாடுவேன் அதனால், நான் ஆடுகளை பத்திரமா பாதுகாத்தேன் அதனால் அப்படின்னு சொல்லலை. கர்த்தர் தான் என்னை உயர்த்தினாருங்கிறார். ஏன்னா தாவீது தாழ்மையுள்ள இருதயம் கொண்டவர். அவருடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா இள வயதில் ரொம்ப தாழ்மையானவராக இருந்தார். அதனால தான் தேவன் அவரை உயர்த்துகிறார். 1. 2வது, எஸ்தர் ராஜாத்தியை குறித்து நம்ம படிச்சிருப்போம். எஸ்தர் புத்தகத்தில் தாழ்மையுள்ள ஒரு இருதயத்தை கொண்ட அந்த மகள், அவளையும் தேவன் ராணியாக, சமஸ்த தேசத்துக்கு ராணியாக அவர் எஸ்தரை உயர்த்துகிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். 2வது. 3வது, ஆதி ஆகமத்தில் பார்த்தீங்கன்னா யோசேப்பும் பார்த்தீங்கன்னா அவருடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக செம்மையாக இருந்தது, தாழ்மையுள்ள மனிதர் என்பதை அவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். அவரை தேவன் உயர்த்துகிறார். எகிப்திலே 2வது ஸ்தானத்துக்கு கொண்டு வர்றார். ஒரு பிரைம் மினிஸ்டர் லெவலுக்கு கொண்டு தேவன் தான் அவரை உயர்த்துகிறார் அப்படிங்கிற. அதனால தான் அவர் தன்னுடைய சகோதரரை பார்க்கும்போது சொல்கிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், கர்த்தரோ எனக்கு நன்மையை, அந்த தீமையை நன்மையாக மாற்றினார்னு சொல்லிட்டு. அப்போ கர்த்தர் தான் என்னை உயர்த்தினார்ங்கிறார். தாழ்மையுள்ள யோசேப்பை தேவன் உயர்த்தினார் என்று சொன்னால் உங்களையும் என்னையும் அவர் உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ரூத்து தன்னுடைய மாமியை விட்டு போகாமல் தாழ்மையுள்ள இருதயத்தோடு, இந்த வயதான காலத்தில் நான் எப்படி உங்களை விட்டுட்டு போவேன், நீங்கள் போகிற நாடு தான் என்னுடைய நாடு, நீங்கள் இருக்கக்கூடிய ஜனம் தான் என்னுடைய ஜனம், நீங்கள் எந்த சாமியை கும்பிட்றீங்களோ அதுதான் என்னுடைய சாமி. ஸோ இப்படி தாழ்மையுள்ள இருதயத்தோடு ரூத்து தன்னுடைய மாமியை நகோமியை பின்பற்றினபடினால் ரூத்தை போவாசுக்கு திருமணம் செய்து கொடுத்து தேவன் அவரை உயர்த்துகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய சந்ததி அட்டவணையில் ரூத்து வர்றாங்க. கரெக்டா? ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நிறையா 3 வாலிபர்கள் பாபிலோன் தேசத்தில் தானியேல் 3:30 பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவர்களை உயர்த்துகிறார். அவருடைய அந்த தேசத்தில் அவர்களை உயர்த்துகிறார்னு பார்க்குறோம். புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா மரியாள், இயேசு கிறிஸ்துவனுடைய தாயாகிய மரியாள், லூக்கா 1:52 ஏற்கனவே வாசித்தோம். அப்போ அவள் உயர்த்தப்படுகிறாள். ஏன்? தாழ்மையுள்ள இருதயம் கொண்டவள். அந்த அம்மா ரொம்ப தாழ்மையாக இருந்தவங்க அப்படின்னு வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இதோ அடிமை அப்படின்னு சொல்லிட்டு தூதன்ட்ட ஒப்பு கொடுக்குறாங்க. நம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுது. யார் சொல்லுவா அடிமைங்கிற வார்த்தை? அப்போ மரியாளும் தாழ்மையுள்ள ஒரு இருதயம் கொண்டவராக இருந்தார் அப்படிங்கிற எல்லாமே இந்த இருதயம் தான், செயல்கள் இல்லை, இருதயம். சரீர காரியங்களை குறித்து பார்க்கல, இருதயத்தில் தாழ்மை. யோசேப்போ, தாவீதோ, 3 வாலிபர்களோ, மரியாள். கடைசியாக இயேசு கிறிஸ்து. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5வது அதிகாரம் 31வது வசனம். இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். அப்போ தேவன் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? தேவன் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினார் அப்படிங்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவும் உயர்த்தப்பட்டார்.
இயேசு கிறிஸ்துவும் உயர்த்தப்பட்டார். எப்படி? அவரும் தாழ்மை உள்ள இருதயம் கொண்டவர். நமக்கு சான்றுகள் தேவையில்லை இல்லையா? அவரும் தாழ்மையுள்ள இருதயம் கொண்டதுனால தான் அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தேவன் தன்னுடைய வலது கரத்தினாலே உயர்த்தினார்னு வாசிக்கிறோம். இதே போல இன்னொரு வசனம், எபிரேயர் ஆசிரியர் அதை சொல்கிறாரு ஆண்டவரை குறித்து சொல்லும்போது. எபிரேயர் 5:5, 5வது அதிகாரம் 5வது வசனம். அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராகிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோடே சொன்னவரே அவரை உயர்த்தினார். அங்கே பார்க்குறோம் இல்லையா? அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராகிறதுக்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. பாருங்க, அவருக்கு அவ்வளவு தகுதிகள் இருந்தும் அவர் தன்னைத்தானே உயர்த்தவில்லை. சரியா? நான் போகிறேன்ப்பா, நான் தான்ப்பா அப்படின்னு சொல்லவே இல்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று அவரோடு சொன்னவர் யாரு? தேவன், பிதாவாகி தேவன், ஃபாதர் காட். அவர்தான் அவரை உயர்த்தினார்னு வாசிக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே உயர்த்தவில்லை. யார் ஒருவர் தன்னைத்தானே உயர்த்தாமல் இருக்கிறார்களோ அவர்களிடத்திலே பெருமை இருக்காது. யார் ஒருவர் தன்னைத்தானே உயர்த்துகிறார்களோ அவர்களிடத்திலே பெருமை இருக்கும். சரியா? தன்னைத்தானே உயர்த்துகிறவர்களிடத்திலே பெருமை இருக்கும். பெருமை இருந்தபடியினால்தான் அவர்கள் தங்களை தாங்களே உயர்த்தி கொள்கிறார்கள். அப்போ பெருமை இல்லாதவர்கள் தங்களை தாங்களே உயர்த்தி கொள்ள மாட்டார்கள். இயேசு கிறிஸ்து பெருமை இல்லாதவராக இருந்தபடினாலே அவர் தன்னைத்தானே உயர்த்தவில்லை. எல்லாம் தேவனுக்கு தெரியும், தேவன் பார்த்து கொள்வார், தேவன் உயர்த்துவார், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய்கிட்டே இருந்தார். தேவன் அவரை உயர்த்தினார். பிலிப்பியரில் வாசிக்கிறோம் இல்லையா? வானோர் பூதலத்தோருடைய முழங்கல்கள் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கும்படி மேலான ஒரு நாமத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு பிதா தந்தருளினார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதுக்கு என்ன, எப்படி கிடைச்சிச்சு இந்த பரிசு? தாழ்மை. சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தவர், தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்ததுனால தான், அடிமையின் ரூபம் எடுத்ததுனால தான், அப்போ தாழ்மையாக ஒப்பு கொடுத்ததுனால தான் தேவன் அவரை இந்த அளவுக்கு உயர்த்தினார். இன்றைக்கு கடவுள் என்று, இயேசு கிறிஸ்து கடவுள் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு உயர்த்து இருக்கிறாரு அப்படின்னா தாழ்மை உள்ள இருதயம் கொண்டபடினால். அந்த தாழ்மையை நம்ம தேவனிடத்தில் கேட்போம். சரிங்களா? அப்பொழுது அவர் நம்மை உயர்த்துவார். ஜெபிக்கலாமா? யாக்கோபு 4:10 மீண்டும் நினைவுக்கு வர்றதுக்கு சொல்கிறேன். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளின் இந்த மாலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் உடைய பிள்ளைகளாக நாங்கள் எல்லோரும் இணைந்து நோக்கி பார்த்து நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் நீர் எங்களுக்கு தந்த ஜீவன் சுகபலன் ஆரோக்கியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் ஒரு அருமையான வாக்கு தத்தத்தை நீர் எங்களுக்கு எழுதி கொடுத்து இருக்கிறீர். அதை நாங்கள் உடைய தாசன் மூலமாக தியானிக்கத்தக்கதாக, யாக்கோபு மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு வெளிச்சத்தை இந்த நாளிலே தந்த தயவுக்காக நன்றி அப்பா. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். நீர் செய்கிற ஒரு அருமையான ஒரு காரியம், உடைய பிள்ளைகளை உயர்த்துகிற காரியம். தாழ்மையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் உயர்த்துகிறீர் என்கிற ஒரு காரியத்தை வார்த்தைகளாக, வாக்குத்தத்தங்களாக நாங்கள் தியானித்திருக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் தாழ்மைப்பட்ட இருதயத்தை கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் நீர் உயர்த்துகிறீர். யாரெல்லாம் உமக்கு முன்பாக தாழ்த்துகிறார்களோ அவர்களெல்லாம் தேவரீர் நீர் உயர்த்துகிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட இருதயத்தை எங்களுக்கு தந்தரல வேண்டுமாக ஜெபிக்கிறோம். அதை காட்டிலும் மேலாக ஒரு பொழுதும் நாங்கள் எங்களையே உயர்த்தி கொள்ளாத வண்ணம், எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய வார்த்தையிலும் எங்களுடைய செயல்களிலும் எந்த இடத்திலும் நாங்கள் எங்களை நாங்களே உயர்த்தி கொள்ளாத வண்ணம் எங்களை எப்பொழுதும் தாழ்மையாக ஒப்பு கொடுக்க தேவரீர் உதவி செய்யுங்க. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறீர் என்று உடைய வார்த்தை சொல்லுகிறது. தாழ்மையுள்ளவர்களை தான் நீர் உயர்த்துகிறீர் என்று உடைய வார்த்தை வாக்குத்தத்தம் சொல்லுகிறதப்பா. அந்த தாழ்மை எங்களுக்கு தாங்க. பரிசுத்தவான்களுக்கு இருந்த அந்த தாழ்மை, யோசேப்புக்கு இருந்த அந்த தாழ்மை, தாவீது ராஜாவுக்கு இருந்த தாழ்மை, எஸ்தருக்கு, ரூத்துக்கு, மரியாளுக்கு இருந்த அந்த தாழ்மை, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்நாள் முழுவதும் இருந்த அந்த தாழ்மையை எங்களுக்கும் தர வேண்டுமாக இந்த நேரத்திலே மன்றாடி சுபிக்கிறோமையா. ஒரு பொழுதும் பெருமை எங்களை ஆட்கொள்ளாத வண்ணம்
உமக்குரிய கனத்தையும் மகிமையும் உமக்கு மாத்திரமே செலுத்தவும், அதை நாங்கள் ஒரு பொழுதும் சொந்தம் கொண்டாட, எந்த விதத்திலும் சொந்தம் கொண்டாட வண்ணம் எங்களை காத்துக்கொள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களை காத்துக்கொள்ளுங்க, எங்களை காத்துக்கொள்ளுங்க. பெருமைகள் ஒரு சிறிய அளவு கூட எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை காணப்படாதபடி எங்களை பார்த்து கொள்ளுங்க. தடுத்து எங்களை ஆட்கொள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறோம். தாழ்மையுள்ள இருதயத்தை தாங்க, தாழ்மையுள்ள இருதயத்தை, கீழ்ப்படுகிற இருதயத்தை தாங்க. நம்முடைய வார்த்தைகளுக்கு வசனங்களுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து செயல்படுகிற இருதயத்தை தாங்க. எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த தாழ்மையுள்ள இருதயம் என்கிற ஆசீர்வாதத்தை நீர் தந்தருளினதுக்காக நன்றி 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 என்று சொல்லுகிறோம். எங்கள் ஜெபங்களை எல்லாம் நீர் கேட்டிருக்கிறீர். அதற்கு பதில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லுகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து கூடுகளை கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதியும். தாழ்மை உள்ள இருதயத்தை பெற்றிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் உயர்த்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம். நீர் உயர்த்தும் சிங்காசனங்களிலே அமர வைக்கத்தக்க விதத்திலே எங்களை உயர்த்தியறல வேண்டுமாகவும் ஜெபிக்கிறோம். பாதம் பணிந்து நன்றி செலுத்துகிறோம் தந்தையே. எல்லா துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இவை எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தில் பாதம் பணிந்து மன்றாடி ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.